தான் ஒரு ஜெப ஆலய தலைவர். இன்னும் ஆழமா சொன்ன ஒரு போதகர், அநேக ஜனங்களை ஜெபிக்க நடத்தினவர், அநேக ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை போதித்தவர், அநேக ஜனங்களுக்கு தேவ சித்தத்தை அறிவித்து கொடுத்தவருடைய பிள்ளை என்ன ஆயிற்று? மரண அவஸ்தை. இப்போ வந்து ஆள்கூட்டம் பார்க்கல, தான் ஒரு போதகன் என்று பார்க்கல, தான் கற்று தேர்ந்தவன் என்று பார்க்கல. அத்தனை திற கூட்டத்துக்கு முன்னால யாருடைய பாதத்தில்? ஜெப ஆலய தலைவன் படைத்தவரின் பாதத்தில் விழுந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் மக்களே, இயேசுவின் பாதம் விழ வேண்டிய பாதம். எப்படி? இயேசுவின் பாதம். அல்லேலூயா. பொழுதில்லாததனால் துரிதமாய் சொல்லுகிறேன், இயேசு அவனோடு வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்த எல்லாரையும் வெளியே போகச் சொல். மரித்து போன பிள்ளையை கூப்பிட்டு உயிர் கொடுத்து செத்தவளை உயிர்ப்பித்து உயிரோடு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏன் கர்த்தருடைய பாதத்தில் விழு என்று நான் சொல்லுகிறேன்? ஏன் ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் விழுங்கள் என்று சொல்லுகிறார்? கடந்த நாட்களில் வாழ வேண்டிய சில எல்லைகளில் சாவு, எந்த இடத்தில் இழப்புகளை சந்தித்தீர்களோ அந்த இழப்புகளை மறுபடியும் திருப்பி எடுத்துக்கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் ஒரு தகப்பன் விழ வேண்டிய அவசியம் இருந்தது. அல்லேலூயா. ஒரு பிள்ளையின் விடுதலைக்காக அம்மா விழுகிறாங்க, தன்னுடைய எதிர்காலத்திற்காக பேதுரு விழுகிறார், தன்னுடைய மகளின் சுகத்திற்காக யார் விழுகிறார்? அப்பா விழுகிறார். அல்லேலூயா. இது குடும்பங்களுக்கான ஜெபங்கள், இது குடும்பங்களுக்காக ஜெபங்கள். நம்முடைய கண் எதிரில் கர்த்தரின் பாதம் தெரிகிறது, விழுந்து விடு சிலதை மறுபடியும் பார்ப்பதற்காக. Glory to God. Glory to God. Hallelujah. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? நான் சொல்றது சரித்திரம்தான். இது நடக்கணும்னு நான் நம்புறேன், இது நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இது நெட்டுக்கு நிற்க வேண்டிய நாட்கள் அல்ல, முகம் குப்புற விழ வேண்டிய நாட்கள். ஆமாம், அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்பொழுது பாசுமாட்ட ஒரு காரியம் பேசிக்கிட்டே வந்தேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு அதிக கவனங்கள் ரொம்ப